சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. நீங்கள் சொல்வதை பார்த்தால் கோகலே அவர்களின் வழியில்தான் காந்திஜியும் பயணித்திருப்பது போல தெரிகிறது. அப்படி என்றால் மிதவாதிகளின் கைகளில்தான் பிற்கால காங்கிரசும் இருந்தது என்று சொல்லலாமா தாயே? மகனே, மிதவாத கொள்கைகள் என்ற பெயரில் காங்கிரசின் தொடக்க கால செயல்பாடுகள் எப்படி இருந்ததோ அதுவே பின்னாளில் அஹிம்சை என்று பெயர் மாற்றம் கண்டு அடுத்த 40 ஆண்டுகளுக்கு நீடித்தது என்று சொல்லலாம். அரசியலை ஆன்மீகமாக்கல், சமூக மேம்பாடு, அனைத்தையும் உள்ளடக்கிய கல்வி, இவற்றின் மீது கோகலே கொண்டிருந்த திடமான நம்பிக்கைதான் காந்தியை வெகுவாக கவர்ந்து காங்கிரஸை அதன் பாதையிலேயே பயணிக்க வைத்தது. ஆனால் கோகலேவுக்கும் ஒரு சத்திய சோதனை வந்தது. அது 1905 வங்கப் பிரிவினை எனும் உருவில் வந்தது. கோகலே ஒரு மிதவாதிதான், ஆனால் சமூக சீர்திருத்தத்தில் தீவிரவாதி. இருந்தாலும் அவன் 1905 கர்சன் கொண்டு வந்த வங்கப் பிரிவினைக்கு எதிராக கர்ஜித்தான். முகலாய மன்னன் அவுரங்கசீபுடன் கர்சனை ஒப்பிட்டு பேசினான். வங்காளிகளின் வீரத்தை பாராட்டினான். அவர்கள் தொடங்கிய சுதேசி இயக்கத்தை போற்றினான். அதன் பின்னர் மிதவாத காங்கிரஸ் தலைவர்களுடன் சற்றே முரண்பட்டான். தீவிர தேசியவாதிகளுடன் சமரச முயற்சியில் ஈடுபட்டான். காங்கிரசின் கட்டமைப்பில் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் மிதவாத தன்மையும் தீவிர தேசிய தன்மையும் ஒன்றாய் கலக்க வேண்டும் என்று விரும்பினான். அதற்காக முயற்சியும் செய்தான். ஆனாலும் அவனது இணைப்பு முயற்சி தோல்வி அடைந்தது. 1907 சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அந்த அமைப்பு 2ஆக பிளவுபட்டது. அதனால் பெரிதும் மனம் வருந்தினான் கோகலே. 1911 கட்டாய தொடக்க கல்வி பற்றிய மசோதாவை கொண்டு வந்தான். வைஸ்ராய் கர்சன் பிரபுவின் மனிதாபிமானமற்ற செயல்களுக்காக அவனை கடுமையாக விமர்சித்தான். அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகளை கண்டித்து பேசினான். இந்திய விவகார செயலாளர் ஜான் மார்லியுடன் நடத்திய விவாதத்தின் விளைவாகவே இந்தியாவில் மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. ஆனால் அவை நடைமுறைப்படுத்தப்பட்ட விதத்தின் மீது பெரும் மன வருத்தம் கொண்டான் கோகலே. காங்கிரஸ் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பெரிதும் விரும்பினான் கோகலே. பிரிந்து நின்ற மிதவாதிகளையும் தீவிர தேசியவாதிகளையும் ஒன்று சேர்க்க அரும்பாடுபட்டான். மதராஸ் மிதவாத தலைவர்களான அன்னி பெசன்ட், ஜி சுப்பிரமணிய ஐயர், சிபி ராமசாமி ஐயர், சுப்பாராவ் இவர்கள் எல்லோரும் அதற்காகவே கோகலேக்கு உதவ முன்வந்தார்கள். அவர்களின் துணையுடன் 1914 மாண்டலே சிறையில் இருந்து விடுதலையாகி வெளியில் வந்த திலகருடன் 2 முறை சமரச பேச்சுக்கு முயற்சி செய்தான் கோகலே. ஆனால் ஃபெரோஸ் ஷா மெஹ்தா போட்ட முட்டுக்கட்டை கோகலேயின் ஆசையை நிராசையாக்கியது. ஆனாலும் அப்போது கிடைத்த மிதவாத தீவிர தேசியவாத காங்கிரஸ் இணைப்பு என்ற கருத்தோட்டம் 1916 பலன் கொடுத்தது.
பிளவுபட்டிருந்த காங்கிரஸ் அமைப்பு ஒன்று சேர்ந்தது. ஆனால் அந்த காட்சியை காண்பதற்கு கோகலே உயிருடன் இல்லாமல் போனான். அப்பழுக்கற்ற தேசியவாதியாய் திகழ்ந்தவன் தன் வாழ்நாள் இறுதி வரை தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வந்த கோகலே சிறுவயதில், அதாவது தன் 49ஆம் வயதில் இந்த உலக வாழ்வை நீத்தான். அவன் மறைந்தபோது தீவிர தேசியவாத தலைவராக இருந்த திலகன் சொன்னான், இந்தியாவின் வைரம், மராட்டியத்தின் அணிகலன், உழைப்பாளிகளின் இளவரசன் கோகலேயை அனைவரும் பின்பற்ற முயற்சி செய்யுங்கள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை.